யோகிராம் சூரத்குமார் ஆசிரமத்தில் மகா சிவராத்திரி. ஆன்மீக அலை, பக்தி பரவசம், பசியாற்றிய பரிசு. திருவண்ணாமலையில் உள்ள யோகிராம் சூரத்குமார் ஆசிரமம் இன்று பக்தர்களின் நம்பிக்கை, பக்தி மற்றும் ஆன்மீக பூரிப்பின் மையமாக மாறியது. மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை பொழுதே ஆசிரமத்தின் வாசல் பக்தர்களால் நிரம்பியது. ஓம் நமசிவாய என்ற முழக்கம், தீபங்களின் ஒளியால் பிரகாசித்த ஆலயம், சாந்திமிகு சூழல் எல்லாமே அந்த நாள் விசேஷமானதென்ற உணர்வை ஏற்படுத்தியது. பகவான் யோகிராம் சூரத்குமாரின் அருள் கடலில் மகிழ்ந்த பக்தர்கள் காலையில் யோகிராம் சூரத்குமாரின் சிறப்பு பூஜை நடைபெற்றது. வேத மந்திரங்கள், தீப ஆராதனை, மகா அபிஷேகம் என அனைத்து பூஜை விதிகளும் பக்தர்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை அளித்தன. இங்கே வந்தவர்கள் வெறும் பார்ப்பதற்கல்ல, அவர்களின் ஆன்மீக உணர்வை மீட்டெடுக்க வந்தவர்கள். சிலர் சிவபெருமான் உண்மையில் சந்நியாசி அவதாரமாக வந்திருப்பதாக நம்பினர். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பகவான் யோகிராம் சூரத்குமாரின் திருவுருவத்தை முன்னிட்டு அவர்கள் தரிசனம் செய்தனர். இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, ஆன்மீக நம்பிக்கையின் அற்புத நிகழ்வு. சந்நியாசிகளுக்கான சிறப்பு அன்னதானம், தூய உணவு, தன்னார்வ பணி பூஜைக்கு பிறகு சந்நியாசிகளுக்காக ஒரு சிறப்பு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆசிரமத்தில் அன்னதானம் என்பது வெறும் உணவளிப்பதல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சேவை. இங்கு உணவுக்கு பயன்படுத்தப்படும் காய்கறிகள் மண்வாசம் கமழும் தூய காய்கறிகள். மாசற்ற, ரசாயனம் கலக்காத உணவுதான் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அதோடு தயிர் கூட ஆசிரமத்திலேயே ஆசிரமத்தின் பசுக்களின் பால் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. இயற்கையான முறையில் தயார் செய்யப்பட்ட தயிர் உணவிற்கு ஒரு புனித தன்மையை சேர்த்தது. இந்த உணவை உட்கொள்ளும் ஒவ்வொருவரும் அது பகவானின் ஆசி நிறைந்த பிரசாதம் என்று உணர்ந்தனர். மகா பிரசாதம், பக்தர்களுக்கு பசியாற்றும் புனித உணவு, சந்நியாசிகளுக்கான அன்னதானத்திற்கு பிறகு பகவான் யோகிராம் சூரத்குமாரின் அனைத்து பக்தர்களுக்கும் உணவு விநியோகிக்கப்பட்டது. வெறும் உணவல்ல, அது பகவானின் அருள். ஆசிரமத்தில் அன்னதானம் என்பது ஒரு நெஞ்சால் செய்யும் தர்மம். உணவு பகிர்வு என்பது ஒரு பக்தியின் வெளிப்பாடு. அந்த உணவை சாப்பிட்ட ஒவ்வொருவரும் தெய்வீக உணர்வை தரும் திருப்தியுடன் சென்றார்கள். மகா சிவராத்திரி தினம் யோகிராம் சூரத்குமார் ஆசிரமத்தில் ஒரு பெரும் ஆன்மீக அலை எழுப்பியது. ஒருவருக்கு பக்தியில் மாற்றம் வர வேண்டும் என்றால் இது போன்ற அனுபவங்களே அவசியம். சிவபெருமான் எப்போதும் இந்த உலகில் இருப்பது உறுதி. சிலருக்கு அவர் மூர்த்தியாக தெரிகிறார், சிலருக்கு சந்நியாசியாக தெரிகிறார், சிலருக்கு எங்கும் நிறைந்த ஒளியாக தெரிகிறார். ஆன்மீகம் ஒரு தனிப்பட்ட பயணம். அந்த பயணத்தில் யார் உணர்ந்தாரோ அவரே சிவனின் அருளை பெற்றவராக மாறுவார். இந்த மகா சிவராத்திரி அந்நியமாக கடந்து செல்லவில்லை. பகவான் யோகிராம் சூரத்குமார் ஆசிரமத்தில் அது ஒரு ஆன்மீக புனித நாளாகவே எழுதப்பட்டது.